காந்தியவாதி சசி பெருமாளின் குடும்பத்தினர் 5வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பூரண மதுவிலக்கு குறித்து தமிழக அரசு உறுதியான அறிவிப்பை வெளியிடும் வரை சசி பெருமாளின் உடலை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவருடைய குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். சசி பெருமாளின் மகன்கள் விவேக், நவநீதன் மற்றும் மகள் கவியரசி ஆகியோர் 5வது நாளாக இளம்பிள்ளையில் உள்ள தங்களின் வீட்டின் அருகே கருப்பு துணிகளை கட்டிக்கொண்டு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தங்களின் குறைந்தபட்ச கோரிக்கையான சசி பெருமாள் பிறந்த ஊரான சேலத்திலும் அவர் உயிர் பிரிந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள மதுபான கடைகளை உடனடியாக மூட வேண்டும் எனவும் இதனை எழுத்துப்பூர்வமாக அரசு தர வேண்டும் எனவும் சசி பெருமாளின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். வீட்டுக்குள்ளேயே வச்சு சிறப்பிடிச்ச மாதிரி நாங்கள் வெளியில் நடமாட முடியாத சூழ்நிலையிலும் ஏதாவது ஒரு அனுதாபத்தை, ஒரு ஆனந்த கண்ணீரை எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ரோட்டு மேலே நின்று கூட ஆழ்ந்த அனுபவத்தை எங்களால் தெரிவிக்க முடியாத வீட்டு சிறையாக, வீட்டு குருவியாக வாடிக்கொண்டிருக்கின்றோம். அதனால் அரசு இது சீக்கிரம் கவனம் எடுத்து எங்கள் மேல் நடவடிக்கை எடுத்து எங்கள் அன்னார் உயிரை இழந்ததையும் எப்படி இறந்தார் என்ற ஒரு செய்தியும் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு